அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பில் ஆல்ரெடி நான் ஒரு தொகுப்பாக பார்ட் 1லேருந்து பார்ட் 21 வரையும் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 22. இது டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, SA மற்றும் அனைத்து விதமான காம்படிஷனுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 22. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸுக்கும் தேவையான நோட்ஸும் நான் இந்த வீடியோஸில் கொடுத்துட்ருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்கள் குரூப் 1 மற்றும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் நீங்கள் படிக்கலாம். போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் பார்ட்டி தேசிய கட்சிகள் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பார்ட்டி மாநில கட்சிகள் பற்றி பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநில கட்சிகள் இருக்குது யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 4 மாநில கட்சிகள் இருக்குது. சரிங்களா? இந்த மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெற என்னென்ன பண்ணால் மாநில கட்சி அங்கீகாரம் பெறும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க ஒரே ஒரு சீட்டாவது டு கெட் அட்லீஸ்ட் 1 சீட் இன் எவ்ரி 25 லோக்சபாவில் இருக்கக்கூடிய 25 சீட்டில் ஒரு சீட் அப்படின்ற பேரில் இவங்க ஒரு சீட்டாவது லோக்சபாவில் பண்ணுவாங்க. கீழாவில் ஒரே ஒரு சீட்டாவது பெற்றிருந்தால் இவங்களால் மாநில கட்சியாக ஆக முடியும். அந்த ஒரு சீட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மத்திய அரசு எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்குது. அந்த எம்பி எலெக்ஷனில் ஒரு கட்சி போட்டிட்டு ஒரே ஒரு எம்பியை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு எம்பியை வச்சு அவங்களால எதை தக்க வச்சுக்க முடியும்? அவங்களோட மாநில கட்சியோடைய அதிகாரத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியும். அப்போ தான் மாநில கட்சியோடைய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இப்போ நம்ம ஒரு எலெக்ஷன் லோக்சபாவில் ஒரே ஒரு சீட்டு கூட நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சீட் டு கெட் அட்லீஸ்ட் ஒன் சீட் இன் எவ்ரி 30 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 30 தொகுதிகளும் ஒவ்வொரு 30 தொகுதியிலும் ஒவ்வொரு சீட் வாங்கணும். தமிழ்நாட்டை மட்டும் எத்தனை தொகுதிகள் இருக்குது? 234 தொகுதிகள் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு 30 தொகுதிக்கும் ஒவ்வொரு சீட்டு கம்பல்சரியாக வச்சுருந்தா தான் நம்மளால் மாநில கட்சியாக தொடர முடியும். அப்படியும் இல்லை, இதுவும் எங்களால் பெற முடியாது அப்படின்னா டு கெட் அட்லீஸ்ட் 3% to 6% ஓட், குறைஞ்சபட்சம் தேர்தலில் 3% இருந்து 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். இது மொத்த வாக்குகள். தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு கட்சி பங்கேற்குது அப்படின்னா இவங்க எதுலேயுமே ஜெயிக்கல, எம்பி எலெக்ஷன்லையும் ஜெயிக்கல, எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குறைஞ்சபட்சம் இந்த எலெக்ஷனில் 3-6% வாக்குகள் மொத்தமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மாநில கட்சியை அங்கீகாரம் பெறுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இது 3மே இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் ஒரு மாநில கட்சியை நடத்த முடியும். அடுத்து டு நாமினேட் அ ஸ்டேட் பார்ட்டி ஃபர்ஸ்ட் 5 இயர் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாநில கட்சியாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகளாவது அவங்க அரசியலில் இருக்கணும் அப்படின்னு முதல்ல இருந்தது. ஆனால் தற்போது என்ன அதோட நிலை? குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளாவது இருக்கணும். அடுத்து 1979 ட்ரால் கேண்டி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்டுரிமை அதாவது வாக்களிக்கும் வயது வரம்பு 18 வயதாக அறிவித்தாங்க இந்த கமிட்டி மூலிமா. தினேஷ் கோஸ்வானி 1990 ஓட்டர் ஐடியை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. யார்? தினேஷ் கோஸ்வானி 1990. 1998 இந்திரஜித் குப்தா என்ன பண்ணுறாருன்னா இவிஎம் மிஷினை அறிமுகப்படுத்துகிறார். இவிஎம் மிஷின் என்னது? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, நம்ம வாக்களிப்போம்ல ஓட்டிங் மிஷின். அந்த ஓட்டிங் மிஷினை 1998 இந்திரஜித் குப்தா அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். இது ஸ்டேட் பார்ட்டி மாநில சம்மந்தப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனுக்கு சில முக்கியமான கேள்விகளும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 16 பகுதி 16. இதில் ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் ஃபார் எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கான சிறப்பு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டிகல் 330. இந்த ஸ்பெஷல் ப்ராவின்சஸில் மொத்தம் ஆர்டிகல் 330 342 வரை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிகல் 330 பார்த்துருவோம். ஆர்டிகல் 330 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி இன் பார்லிமெண்ட்.
பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்புக்கான இட ஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 330 பார்லிமெண்ட்டில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்லிமெண்ட்டை வேறு எப்படி சொல்லுவாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பார்லிமெண்ட்டை ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 331 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரிசர்வேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி இன் பார்லிமெண்ட். அதாவது பாராளுமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியர் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 331. மொத்தம் எத்தனை ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னா 2 பேர், 2 மெம்பர்ஸ். அடுத்தது ஆர்டிகல் 332. இந்த ஆர்டிகல் 332 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்ற கீழவையோடைய எஸ்சி எஸ்டி வகுப்பிற்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 332. சட்டமன்ற, நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை இருக்கா, சட்டமன்ற கீழவை இருக்கா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கா? ஆல்ரெடி நான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 171 சொல்லியிருப்பேன். நினைவு இருந்தால் நினைவுக்கு வந்து பாருங்கள். அதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது, சட்டமன்ற கீழவை தான் இருக்குது தமிழ்நாட்டில். மேலவை கிடையாது, அது வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து தூக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்க்க போகிறது ஆர்டிகல் 333. இது வந்து ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்ற கீழவையில் உள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 333. இந்த 332 இதெல்லாம் ஈஸியாக என்னது ஞாபகம் வச்சுக்க முடியும். 333னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற இடஒதுக்கீடு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் மதுரையில் நாணயம் சிந்தியா அப்படின்றவங்க தான் வந்து 2வது முறையாக வந்து ஆங்கிலோ இந்தியனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 335. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இது வந்து முக்கியமான ஆர்டிகல், நம்ம சம்மந்தப்பட்ட ஆர்டிகல். கவர்மெண்ட் ஜாப்னாலே நம்ம முடிச்சுக்கணும் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு. அரசு வேலைகளுக்கான எஸ்சி எஸ்டி வகுப்பிற்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 335. 19th அமெண்ட்மெண்ட், 95வது சட்டத்திருத்தத்தின்படி 2010 2010 2020 வரை எவ்ரி ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஃபார் 10 years. 95வது சட்டத்திருத்தத்தின்படி 2010 2020 வரை இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள், சரியா? அந்த 10 ஆண்டுகளில் வந்து எஸ்சிஎஸ்டி வகுப்புக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு 95வது சட்டத்திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்திருத்தம் ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கான சட்டத்திருத்தம், ஒவ்வொரு இடஒதுக்கீடுக்கான சட்டத்திருத்தம் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் வந்து அவங்க வந்து புதுப்பிக்குவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 335. அடுத்து ஆர்டிகல் 338. இது வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி வகுப்பிற்கான தேசிய ஆணையம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 338. அடுத்த ஆர்டிகல் 338A வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி வகுப்புக்கான தேசிய ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 338. இந்த ஆர்டிகல்லாம் ரொம்ப நம்ம வந்து இந்த ஆர்டிகல் இதுக்கு தான் மட்டும் பார்த்தா போதும். இதில் உள்ள அர்த்தங்கள் என்ன இருக்குன்னு நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அடுத்த ஆர்டிகல் 340. இது வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசிக்கான தேசிய நேஷ்னல் கமிஷன். இப்போ நம்ம இந்த ஆர்டிகல்லாம் பார்த்தோம். 338 பார்த்தோம், 338A பார்த்தோம். 338ல் எஸ்சியோடைய தற்போதைய நேஷ்னல் கமிஷன் ஹெட் யாருன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்த ஆர்டிகல் 338ல் நேஷ்னல் கமிஷன் எஸ்டியோடைய ஹெட் யார் அப்படின்னு பாருங்கள். அதே போல் நேஷ்னல் கமிஷன் பிசியோடைய தற்போதைய ஹெட்டு வந்து யாருன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட். எதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்ட் 16 பகுதி 16ல் ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்பெஷல் ப்ராவின்சஸில் நான் இதுவரையும் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளுக்கான ஒரு தொகுப்பாக ஒரு ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல் மொத்தம் வந்து 330, 331, 32, 33, 35, 38, 38லேயே 40 இதெல்லாம் இருக்குது. முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த முக்கியமான ஆர்டிகல்ஸை ஷார்ட்கட் மூலிமா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தொடர்ச்சியாக வரும். 330க்கு அப்புறம் 31, 32, 33 வரும். இதுக்கப்புறம் 2 விட்டு வருது, 3 விட்டு வருது, 2 விட்டு வருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
232. இது டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்கேன், 232. அடுத்து 330 பக்கத்தில் வந்து இது வந்து ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிக்க உங்களுக்கு எளிமையாயிரும். இந்த ஷார்ட் ஸ்டோரி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்எஸ் ராய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஆர்எஸ் ராய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த ஆர்எஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 பேரும் தொடர்ச்சியாக திரும்பி வரும். ஆர்எஸில் ராயில் அப்படின்னு தொடர்ந்து வரும். ஆர்எஸில் ராயில் அப்படின்னு திருப்பி தொடர்ச்சி வரும். இதில் நம்ம ஆர்எஸ் தான் தொடர்ச்சியாக வந்துட்டுருப்போம். ஆர்எஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஜிஜே அப்படின்னு ஒரு பொம்மை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜிஜே பொம்மை வச்சுக்கிறாரு. யார் வச்சுருக்காரு? ஆர்எஸ் வச்சுருக்காரு. இந்த ஆர்எஸ் கிட்ட வந்து மொத்தம் 3 பேர் போய் கேட்பாங்க. எஸ்சிலேருந்து ஒருத்தர், எஸ்டிலேருந்து ஒருத்தர், பிசிலேருந்து ஒருத்தர், 3 பேர் போய் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி போய் கேட்குறாரு. நைஸாக எஸ்சி போய் கேட்குறாரு ஆர்எஸ் கிட்ட. ஆர்எஸ் வந்து கொடுக்க மாட்டார். அடுத்து நைஸாக எஸ்டி போய் கேட்குறாரு. அப்பயும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொம்மையை ஆர்எஸ் வந்து கொடுக்க மாட்டார். அடுத்து பிசி போய் கேட்பார். அப்பயும் வந்து ஆர்எஸ் வந்து கொடுக்க மாட்டார். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் ஸ்டோரி திருப்பி சொல்கிறேன். ஆர்எஸ் ராயின்னு 2 பேர் இருக்காங்க. அது திருப்பியும் நான் போடுறேன், ஆர்எஸில் ராயில் அப்படின்ட்டு. இந்த ஆர்எஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிஜே அப்படின்னு ஒரு பொம்மை வச்சுருக்காரு. அது வந்து 3 பேர் போய் கேட்பாங்க. எஸ்சிலேருந்து ஒருத்தர், எஸ்டிலேருந்து ஒருத்தர், பிசிலேருந்து ஒருத்தர், 3 வகுப்புலேருந்து ஒவ்வொருத்தர் போய் கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிலேருந்து நைஸாக ஒருத்தர் போய் கேட்குறாரு. அப்போ வந்து ஆர்எஸ் வந்து அந்த பொம்மை கொடுக்க மாட்டார். திருப்பி நைஸாக எஸ்டி போய் கேட்குறாரு. அப்போயும் அந்த பொம்மையை கொடுக்க மாட்டார். அடுத்து பிசி போய் கேட்குறாரு. அப்பயும் கொடுக்க மாட்டார். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்எஸ் ராய், ஆர்எஸில் ராயில், ஆர்எஸ் ஜிஜே, என்சிஎஸ்டி, என்சிஎஸ்டி, பிசி, இது எல்லாமே அங்கே நான் அந்த ஆர்டிகல்ஸில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களுடைய தொகுப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து 330 பாருங்கள், இது வந்து ஆர்எஸ், ரிசர்வேஷன் ஆஃப் சீட். அடுத்து ராய் அப்படின்றது வந்து ரிசர்வேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன், அதர் ராய். அடுத்து ஆர்எஸ் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி. அடுத்து எல்ஏ, ஆர்எஸ் லேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, எல்ஏ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து வந்து ராய் சொல்லியிருப்பேன், ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ராய். அடுத்து அந்த ராயிலே எல்ஏ போட்டிருக்கோம், அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து வந்து ஆர்எஸ், அந்த ஆர்எஸ் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி. அந்த ஆர்எஸ் வந்து என்ன வச்சுருப்பாரு, ஜிஜே பொம்மை வச்சுருப்பார். அந்த ஜிஜே தான் கவர்மெண்ட் ஜாப், ஜிஜே. அடுத்து வந்து அந்த ஜிஜே பொம்மையை ஃபஸ்ட்டு யார் போய் வாங்குறா, எஸ்சிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு. நைஸா, என்சி, நைஸான்னு வச்சுக்கோங்க, நேஷ்னல் கமிஷன், என்சி, எஸ்சிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு. அடுத்து எஸ்டிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு. நைஸா, என்சி, நைஸா, நேஷ்னல் கமிஷன், எஸ்டியிலேருந்து. அடுத்து வந்து திருப்பி வந்து பிசிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு. நைஸா, என்சி, பிசி, பிசிலேருந்து நைஸாக ஒரு போய் வாங்குறாரு. இது நேஷ்னல் கமிஷன், பிசி. அங்கே வந்து பிசிக்கு முன்னாடி வந்து நான் என்சி நைஸுன்னு போட்டுக்க மாட்டேன், அது வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா இந்த இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து 232, 232, ஓகேங்களா. 330லேருந்து 340 வரையும். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக வந்து ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் வந்து அடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அஃபிஷியல் லாங்குவேஜ், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ், நெருக்கடி கால நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இந்த தொடர்ச்சியான இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய என்ரோல் பட்டனும் கீழே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உடன் இணைந்து நிறுங்கள். நன்றி, வணக்கம்.